போறோம்னா ஊருக்கு போக போறோம். ஆமாம், நாங்கள் ஊருக்கு போக போகிறோம். பெங்களூர்லேருந்து சேலம் போக போகிறோம். ஆமாம், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக எல்லோரும் கிளம்புறோம். போகிற வழியில் என்னென்னலாம் அட்ராசிட்டி பண்ணுறான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கர அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆனாலே வந்துட்டு வளப்பறம் தாங்க முடியாது. இன்னும் சனிக்கிழமை ஸ்கூல் முடிச்சுட்டு வேறு வந்துட்டா இன்னும் என்னென்னலாம் பாடாப்படுத்த போகிறாலோ கடவுளுக்கு தான் தெரியும். வாங்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன கரண்ட் தெரியல. ஏன் அப்படி பர்ஃப்யூம் போட்டு வச்சிருக்கு. பர்ஃப்யூம் அது ஏர் ஃப்ரெஷ்னர். அது நான் லாக் பண்ணி தான் வச்சிருக்கேன். எங்கள் 2 பேருக்குமே பர்ஃப்யூம் பிடிக்காது. ஆனால் இவர் போடுவார். பிடிக்காது. ஆனால் எனக்கு வந்துட்டு உள்ள அந்த ஸ்மெல் இருந்தால் தான் வந்துட்டு எனக்கு ஒரு எனர்ஜியாக வரும். அப்போ தான் வந்துட்டு நல்லா வண்டி ஓட்டுவேன். காருக்கெல்லாம் 4 எலுமிச்சப்பழம் வச்சிட்டாங்க. சுற்றி போட்டாச்சு. ஓகே, போட முடியாதா? போடு போடு. நம்ம எப்போ டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணாலும் வந்துட்டு கந்தசஷ்டி கவசம். நான் எப்போ கார் வாங்கணும் அப்ப இருந்தே வந்துட்டு நான் கந்தசஷ்டி கவசம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வேற எந்த பாட்டா இருந்தாலும் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா, இடையில வந்துட்டு போக போக என் பொண்ணு வந்துட்டு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுவா. எனக்கு அந்த பாட்டு போடுப்பா, இந்த பாட்டு போடுப்பா அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று கூட போட மாட்டா. ஆனால் எல்லா பாட்டும் போட்டு பின்னாடி நல்லா குத்தாட்டம் போட்டுக்கிட்டு, ஆனால் என்ன பசிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு காரில் ஏறி உக்காந்தான்னா அவ்வளோதான், வண்டி ஃபீஸ் போயிடும். அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் போர் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு. சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது எங்கே போகிறோம்? பெட்ரோல் பங்க். அதனால தான் பெட்ரோல் பங்க் போகிறோம். அதான் நானும் சொல்றேன். ஒருவேளை பெட்ரோல் பங்க் முன்னாடியே நின்றுச்சுன்னா தள்ள வேண்டியதா? என்னடா வாய்? ஸ்ப்ரிங் ரோடு இல்லை, அது பேர் வந்துட்டு ஸ்பீடு பிரேக்கர். சரி, பெட்ரோல் பம்ப் போலாமா? ஓகே, வெல்கம் பாசிட்டிவ் டிரைவ். நம்ம பெட்ரோல் போட போறோம் வண்டிக்கு. ஹெச்பி. நான் முதல்ல இந்தியன் ஆயில தான் போட்டுட்டு இருந்தேன். பட் வர வர இந்தியன் ஆயில் குவாலிட்டி சரியில்லை, அதனால ஹெச்பி. கையில் பாருங்க, நெக்குள்ள வச்சுட்டு இருக்கோம். முன்னாடி வந்துட்டேன். ஸ்டார்ட். டிரைவிங் ஸ்டார்ட்ஸ் நவ. பீட்ஸ் மோட் ஸ்டார்ட். கரெக்ட்டா நாங்க இப்ப சந்தாபுரா தாண்டி இருக்கோம். சந்தாபுரா தாண்டி ஒரு இடத்துல ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கு. இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்கை விட்டோம் அப்படின்னா அடுத்தது அத்திப்பள்ளிக்கு அடுத்தது தான் பெட்ரோல் பங்க். ஆனா அது வரல கார்ல பெட்ரோல் இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு டவுட். அதனாலயே பயந்துகிட்டே வந்து பெட்ரோல் போட்டோம். ஆமா, முருகன் காப்பாத்திட்டாரு. அதான் பக்கத்துல இருக்குது. யார சொல்ற? நானா சொல்லவே இல்ல. சரியான டிராபிக் என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி இல்ல ரோடு வேலை செய்யறதுனால சந்தாபுராட்ட முதல்ல இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால அந்த டிராபிக் இருந்தது. பட் இப்போ இந்த இடத்துல இப்போ அத்திப்பள்ளி டெவலப் பண்ணுவாங்க. இப்போ சந்தாபுராவே தாண்டி இப்போதானே சந்தாபுரா தாண்ட போறோம். அதுக்குள்ள எவ்வளோ டிராபிக்கா? வெரி பேட். எங்க பட்டு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? எங்க பட்டு வந்துட்டு பட்டன் ஓடிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் அழுவா. சைல்ட் லாக் பண்ணியாச்சா? இங்க லாக் பண்ணிட்டாரு. அதை வந்து ஓபன் பண்ணி பார்க்கறான். ட்ரை பண்றான். கண்ணே மொத்த கண்ட்ரோலும் பைலட்கிட்ட தான் இருக்குது. சரியா? பைலட் யார் சொல்ல? சன்னே பைலட் யார் சொல்ல? ஒண்ணுமே இல்ல. ஆமா, அந்த ஒரு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கறனாலதான் எல்லாம் எடுத்து நடுவுல வச்சிட்டாங்க. அதனால தேவையே இவனுக்கு வேற 3 பேர் ஒண்ணா நின்னுட்டு இருக்காங்க.
வரோம், நீ எப்படி ரிவர்ஸ் பண்ணிட்டு வரோம்? வெங்கடேஸ்வர கவர்மெண்ட்ஸ் அட்டிபள்ளி டோல் வந்தாச்சு. அட்டிபள்ளி டோல். எஸ். சொன்னோனே எந்திரிச்சிட்டேன். சொன்னோனே எந்திரிச்சியா? அப்ப படுத்துட்டு இருந்தியா? இங்க பாருங்க, அதுல போட்டுருக்காங்க பாருங்க. ஆறுமுகம் மருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். கிரீன் சிக்னல் கிரீன். அந்த 3000 rupeesக்கு இயர்லி டோல் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தது வந்துட்டு யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இப்போ எங்க இருக்கா? எங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது. இப்போ எங்க இருக்கா வசூரா? இப்போ மேங்கோ போயிட்டு சிட்டி இருக்கோம். சேலமா? மேங்கோ சிட்டி. மேங்கோ சிட்டி? ஏய், மேங்கோ சீசன் வருமா? மேங்கோ சீசன் தான் வந்துருச்சு. அப்புறம் என்ன மேங்கோ சீசன் வருமா? வந்துருச்சா? அப்ப அந்த கிருஷ்ணகிரி அந்த இடத்துலலாம் வந்து மேங்கோலாம் நிறைய இருக்குமா? இல்ல, அதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும். சித்திரை மாசத்துல தான் வைப்பாங்க. சித்ரா. ஐ மீன் ஏப்ரல்ல வைக்கலாம். இப்போ கம்மங்கூழ் கடைக்கு வந்திருக்கிறோம். கம்மங்கூழ் குடிச்சிட்டு அங்க என்னமோ இருக்குது. அங்க இளநீ இருக்கு. ஏழனி பக்கத்துல மொடவாட்டுக்கால். வடவாட்டுக்காலா? மொடவாட்டுக்கால்லாம் ஃப்ரெண்டு கொண்டாடான்னு இருக்கான். இதில் கிடைக்குது, கூறுகளை கிடைக்குது. இங்கே கூறுகளை சும்மா ஃப்ரீயாக கிடைக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு அதை இங்கே அங்கிருந்து லோடு போட்டு தமிழ்நாட்டுக்கு ஆந்திரா கர்நாடகா கொண்டு வந்து அது பெரிய ஒரு மெடிசினல் பிஸ்னஸாகவே பண்ணி ஃபுட் சப்ளிமெண்ட்ரியாகவே செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் செமையான பிஸ்னஸ். ஆனால் நல்ல ஹெல்த், ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஐட்டம். பசிக்குது, கூழ் குடிக்க போலாமா? பசிக்குதோ பசிக்குது, அப்படி ஒரு பசிக்குது. சரி, இறங்க. வந்தோடனே மாங்காய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? அந்த பக்கம் பொன்னப்படியாங்க இருக்கு, பனங்கிழங்கு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு போலாமா? கோணப்பிள்ளையாங்கா வேணுமா? இந்த வழியிலே இருக்கும்னு நினைக்கிறேன். சிந்தாம குடிச்சிருவியா? சிந்தாம குடி. நான் கொஞ்சம் முடிச்சிருக்கா குடி, நான் கொஞ்சம் முடிச்சிடறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, உனக்கு இது வந்துட்டு கம்பு ஆரியம். ஸோ அதில் வந்துட்டு ஃபைபர் அதிகமாக இருக்கும். பேட் கொலஸ்ட்ராலாக கம்மி பண்ணும். அதனால தான் குடிக்கிறோம். வெயிலுக்கு நல்லா இருக்கு. ரைஸை விட ஒரு நல்ல ஹெல்தி ஃபுட். சட்னி. என்ன சட்னி? என்னப்பா இது? என்ன சட்னி? கருவேப்பிலை சட்னி. ஓ, கருவேப்பிலையும் சுண்டைக்காயும் சேர்த்து சட்னி. சரி, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சட்னியா. முடி நிறைய வளருமா? ஓகேவா? ஹைவேல ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிறு தொழில், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து எதுவுமே மோசம்லாம் இல்லை, ரொம்ப நல்ல ஹெல்தி ஃபுட்டு தான். கடை எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, ஓகேவா? பார்க்காதீங்க. நீங்கள் போய் ஒரு ஆயிலில் பொரிச்ச ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு இது வந்துட்டு எவ்வளவோ மேல் ரொம்ப 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 நல்லது. இது இவளுக்காக. எங்களுக்கு சட்னி, முள்ளங்கி இந்த மாதிரி இருந்தால் ஓகே. சட்னி, கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை சுண்டைக்காய் போட்டு சட்னி செஞ்சுருக்காங்க, செமையாக இருக்குது. நல்ல காம்பினேஷன். எங்க பாப்பா நிச்சயம் வச்சதை இவர் சாப்பிட்றாரு.
ஆனால் 20 ருபீஸ் தான், அதிகமான ப்ரைஸ் எல்லாம் இல்லை, வெறும் 20 ருபீஸ் தான். ஆனால் ஒர்த் இல்லை. உங்கள் ஃபேஸு கிளாரிட்டி. முள்ளங்கியா போய் ஒரு முள்ளங்க குடிச்சிட்டு வந்துடு கூட. தப்பிச்சிட்டியா? முள்ளங்கி கடைசியா சாப்பிட்டா காரம் அதிகமா இருக்குதுன்ட்டு தண்ணி இப்ப குடிச்சு சமாளிச்சுட்டு இருக்கோம். முள்ளங்கில ஒன்றும் இல்லை, அதை வேக வைக்கலாம் மாட்டாங்க. ஜஸ்ட் உப்பு, மிளகாத்தூள், லைட்டா லெமன், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. லெமன் போட்டா காரமாவே இருக்காது, ஆனா காரம் வருது. நீ கூலோட குடிக்கணும்டா, நீ தனியா எடுத்து சாப்பிடக்கூடாது. அதனால மேங்கோவா இங்க வந்து நிறைய கடை இருக்கு, ஆனா நாட்டுக்கால்லாம் இருக்கு. ஆனா உடவாட்டுக்கால எனக்கு ஃப்ரீயாவே வேண்டாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சீரியஸா ஃப்ரெண்ட்ஸ் 3000 ருபீஸ் யார் யாரெல்லாம் போடாம இருக்கீங்களோ கண்டிப்பா போட்டுக்கோங்க. ஏன்னா சரி நாங்க போட்டுக்கிறோம். நான் பெங்களூர்ல இருந்து நாங்க ஊருக்கு டிராவல் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு தெரியல, ஒரு தடவை நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு 500 ருபீஸ் ஆகும். டோல் காஸ்ட் மட்டும் 500 ருபீஸ் ஆகும். ஆனால் இப்போ வந்துட்டு 3000 ருபீஸ் பர் இயர் அப்படிங்கிறதுனால 200 டோல்ஸ் வந்துட்டு பர் இயருக்கு கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 200 டோல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேணுனே பண்றோம். கிரீனரியோ அதெல்லாம் சூப்பரா இருக்கு. தென்னந்தோப்பா நம்ம ஊருக்குள்ள இருக்க மாதிரி. நம்ம ஹைவேஸ்ல இருக்கிறோம். ஆனா ஹைவேஸ்ல இருந்து இந்த வீடியோ பாரு எவ்வளவு அழகா இருக்கு. கரெக்டா கிருஷ்ணகிரி டோல தாண்டிட்டு தர்மபுரி எங்க போறீங்க? தர்மபுரியில எங்க அம்மா, தம்பி ஒய்ஃப், குழந்தை எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அங்க அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு அப்புறம் மறுபடியும் கிளம்ப வேண்டியதுதான் சேலம் நோக்கி. ஆக்சுவலி சேலம்னா சேலமே இல்ல, மெயின் ரோட்லயே போய் போயிடலாமான்னு குமரப்பாளையத்துக்கு போறோம். குமரப்பாளையத்து வழியா போயிடலாமான்னு குமரப்பாளையம் வழியா போறோம். எப்படி சேலம் போயா? ஏன் எல்லாம் ஒரே டிஸ்டன்ஸ் ஒண்ணுதான். அப்படியா? டோல் தான பிரச்சனை இருக்கு. இப்படி போட ஈஸியா போயிடலாம், அப்படி போட கஷ்டமா இருக்கும். அதுதான் டோல் எப்படியோ க்ளோஸ் பண்ணிட்டா பரவாயில்லையேன்னு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, அடுத்த டோல் ரீச் ஆகிறதுக்குள்ள 200 டோல் பிளாசாவை க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லனா என்னன்னு ஒண்ணாகாது. நாம வேஸ்ட்ல இல்ல, எப்படி பார்த்தா லாபம் தான். அதான் 200 ரூபீஸ் நாம யூஸ் பண்ணிக்கிறது 3000க்கு மேலயே இருக்கும். வந்துட்டோம், காரை நிறுத்திட்டு இருக்காங்க. பின்னாடி அப்படிலாம் கீழே விடுற, அங்கே நிறுத்துங்க வீடு வந்தாச்சு. உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் கிளம்ப வேண்டியதுதான். தம்பி பார்க்க போற குசில இருக்கான். 2 hours later. அங்க வீடியோ எடுக்க முடியல, அதனால இப்ப நாங்க வர வழியில பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, போன சந்தோஷத்துல தம்பியே கிட்ட கொஞ்சிட்டு இருக்கிறதுக்கே சரியா போச்சு. அதனால அங்க எதுவும் வீடியோ எடுக்கல. அதனால இப்ப நாங்க சாப்பிட வந்திருக்கோம். இது வந்துட்டு எங்கன்னா சேலம் டோல்கேட்டுக்கு முன்னாடி. சரி, தொப்பூர் டோல்கேட்டுக்கு முன்னாடி. எனக்கு மைக் இருந்தாலே கேட்க. ஸோ வந்தாச்சு. என்ன சொல்லியிருக்கீங்க? என்ன வேணுமோ சொல்லு, சாப்பிடலாமா? அந்த தண்ணியில் கழுவு. இப்போதானடா கை கழுவிட்டு வந்த. சரி போய் ஹேண்ட் வாஷ் பண்ணு.
சாப்பிடலான்ட்டு தான் எல்லாரும் இறங்கணும். பட் எனக்கு பரோட்டாவை பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அந்த இது பிடிக்கலன்னு. பழைய பரோட்டா அது பழைய பரோட்டா இல்ல, பரோட்டாலாம் மாவெல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. பரோட்டா செஞ்ச விதமும் சரி, அது தட்டி வச்சிருந்த அந்த பரோட்டாவோட ஃபிளேவர் இல்ல. இல்ல அது இல்லாம குழம்பு செம காரம். அதனாலயே வந்துட்டு சரி போதும் அப்படின்ட்டு நிறுத்திட்டோம். எனக்கு காரமே இல்ல. ஃபீட்பேக் யாரும் கேட்கல, அதனால நானும் கொடுக்கல. ஆனா பெருசா ஃபீட்பேக் கொடுக்கற அளவுக்கு இல்ல. கண்டிப்பா நாங்க ஆக்சுவலி போற வழியில ஏதாவது ஒரு சின்னதா வந்துட்டு பார்த்து சாப்பிட்டுக்கலாம் தான் இருந்தோம். சரி சண்டே வந்துட்டு கால் வலிக்குது, கையை நான் உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஏதாவது கடை இருந்தா பரவாயில்லன்னா, சரி பெரிய கடைக்கெல்லாம் வேணாம், எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி சிம்பிளா ஒரு கடைக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போனோம். சில இடத்துல சிம்பிளான கடையிலயும் நல்லா குவாலிட்டியா வச்சிருப்பாங்க. நாளைக்கு லாஸ்ட் டைம் பவானில கூட ஒரு இடத்துல சாப்பிட்டோம். நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒருவேளை காரமா இருக்கலாம், அதனால நம்ம வந்துட்டு தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகே, சன்னு பிடிச்சி சாப்பிட்டோம். சன்னுக்கு பரோட்டா பிடிச்சிச்சு, குழம்பு ஒன்றும் பெருசா எடுத்துக்கல, குழம்பு காரங்க அவ்வளோ. லாஸ்ட் டைம் வந்துட்டு நாங்க பவானி போயிருந்தோம். பவானியில் வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல எங்க ரிலேட்டிவ்ஸ் தான் வந்துட்டு சொன்னாங்க அந்த கடைன்ட்டு. செமையா இருந்தது பரோட்டா, செம சாஃப்ட். பரோட்டா வந்துட்டு நல்ல ஃப்ளஃபியா, பரோட்டா மாதிரி சின்னதா நல்ல லேயரா இருந்துச்சு. நல்ல லேயரா செம சாஃப்டா இருந்தது. இதுக்கு வெஜ் குருமா தான் கொடுத்தாங்க, செம்ம டேஸ்ட். அடுத்த நாள் நாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதா இருந்தது. அதனாலயே வந்துட்டு அன்னைக்கு நான் வெஜிடேரியன் எக்கோ இல்ல வேற எதுவுமே வந்துட்டு அன்னைக்கு நாங்க பெருசா என்கரேஜ் பண்ணல. எக் சாப்பிட்டேன், எங்க மாமா ஊட்டி விட்டாங்க. உங்க மாமா ஊட்டிட்டாங்களா? உனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லு. நான் வெறும் பரோட்டா தான் ஏன் சும்மா டேய் பொய் சொல்லக்கூடாது. ஏன்ட்டு சும்மா டேய் நான் அம்மாட்ட சொன்ன காரன்ட்டு, அதுக்கப்புறம் தான் நீ அதை தொடர்றதையே ஸ்டாப் பண்ண. அவளுக்கு வந்துட்டு ஓகே, அவ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு குழம்பு பட்டும் படாம தான் சாப்பிடுவோம். அதனால அவளுக்கு அது வந்துட்டு ஓகே. ஏசானே ஓகே. இப்போ நாங்கள் தொப்பூர் டோல்கேட்ல இருக்கோம். ஸ்ட்ரெயிட்டா குமாரபாளையம் போறதுதான். போற வழியில ஏதாவது காஃபி, டீ காஃபி இந்த மாதிரி ஏதாவது நிறுத்தலாம். ஆளுக்கு ஒவ்வொரு பரோட்டா தான் சாப்பிட்டோம். ஓகே, சன்னுக்காக தான் ஆக்சுவலி போனது. என்ன எனக்கு பசியே இல்லை. எனக்கு பசிச்சது, ஆனா எனக்கு அதனாலதான் ஒரு பரோட்டாவோட நிறுத்திட்டேன் அவங்ககிட்ட. சரி ஓகே, ஒண்ணு கொடுங்க. சரி அப்படின்னா வேற எங்கேயாவது பசி எடுத்துச்சுன்னா சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே சரி போலாமா? இப்போ எப்படிங்க ஸ்ட்ரெயிட்டா ஓமலூரா? ஸ்ட்ரெயிட்டா அதான் தெரியல, ஓமலூர் போயிடலாம். அங்க போய் ஏன் சுத்திட்டு போகணும்னு யோசிக்கிறேன். சேலம் போனோம்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும், டிராஃபிக் வெஹிக்கிள் ஜாஸ்தி. அதனால ஓமலூர்லயே நம்ம ரைட் எடுத்துக்கலாம். ஓமலூர், எடப்பாடி, தேவூர். அப்புறம் குமாரபாளையம் ரோடு. அந்த தேவூர் ரோடு தான். தேவூர்ல தான் எங்களுடைய வீடு. சரி, அநேகமா எங்கேயாவது டீ காஃபி கிட்ட நிறுத்துவோம். இல்லைன்னா லாஸ்டா வீட்டுக்கு போயிட்டு பாய் சொல்ற வீட்டுக்கு இருக்கும். அதுக்கு இந்த இன்பிட்வீன்ல எங்க பாப்பா தூங்குறதுக்கு நிறைய சான்சஸ். பாப்பா தூங்கிட்டா, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில எனக்கு மறுபடியும் பசி எடுத்துருச்சு. ஆமா, என்ன பண்றதுன்னு தெரியல. எடப்பாடி வந்த உடனே ஒரு 3 பரோட்டா சாப்பிட்டேன். கண்ணு அப்படியே சொக்கிட்டு இருக்குது. இந்த குட்டி சாதாரணம் கொண்டு வந்து இங்கே பெட்டில் போட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் எடுத்து வச்சுட்டு இனிமேலும் போய் படுக்க போகிறேன். எஸ், ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல எங்களோட சேட்டையை வாட்ச் பண்ணுங்க. எஸ், பை பை. கோமா தூங்குறான், முறைச்சிக்கிட்டே தூங்குறான். எங்க தோடெல்லாம் வளையுதுப்பா. ஓகே, பை.